இன்னும் திருந்தவே இல்லை சோழன். ரெகுலர் கஸ்டமர் சுரேஷ் லக்ஷ்மி கோவில் ட்ரிப் போக கூப்பிட்றாங்க. 2-3 நாள் எப்படியும் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். நிலாவும் நானும் வரட்டுமான்னு கேட்க, வாங்க அவங்க ரெகுலர் கஸ்டமர் தான், அவனும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. வழக்கம் போல் அவங்க கிட்ட கதை அளக்க ஆரம்பிக்கிறாரு. லக்ஷ்மி பாட்டு கேட்குறாங்க, நிலா உனக்கும் சோழனுக்கும் லவ் மேரேஜ்னு சோழன் சொன்னானே எப்படிமா ஆச்சு அப்படின்னு கேட்க, சோழன் நிலா அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ண கதையை அப்படியே அளந்துக்கிட்டே இருக்காரு விறுவிறுப்பா. அப்படியே கோவமா பார்க்குறாங்க நிலா. ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சிறாரு. தொலை அப்படின்னு விட்டுறாங்க நிலா. அப்புறம் லக்ஷ்மி அவங்க லவ் ஸ்டோரியை சொல்லிகிட்டே வர்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நீங்களும் வயசானதுக்கப்புறம் உங்கள் காதல் கதை யார்கிட்டயா சொல்லணும். என்னம்மா நிலா நீ சொல்லுவேலம்மா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி பாட்டி. கண்டிப்பாக சொல்லுவேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க இல்லாதப்போ சோழன் கேட்குறாரு, இங்கே வயசானதுக்கப்புறமும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்போமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே உங்களை மாதிரி அடித்து விடுறது தான் சோழன் அப்படிங்கிறாங்க. அவர் மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. 2-3 நாளைக்கு எப்படியும் ஜாலியாக போகும் இந்த சீரியல்னு எதிர்பார்க்கலாம். இந்த சீரியல் வந்து அடுத்து இதோடைய ஸ்டோரி எப்படி போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. எல்லா பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகுறாங்களா, இல்லை மந்த்லி சேலரிக்கு ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். எப்படி முன்னேறுறாங்கன்னு பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.